பிரைஸ் தி லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 3ஆம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 John chapter 2 verse 15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தை ரொம்ப அன்பா, உலகத்தின் மேலே ரொம்ப அன்பு வைக்காதீங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அதிகமான அன்பு நம்ம வைக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு கூறாதிருங்கள். ஏனென்றால் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் என்ன இல்லை? பிதாவினுடைய அன்பு இல்லை, தேவனுடைய அன்பு இல்லை. தேவ அன்பு நம்ம இருதயத்தில் இருந்துச்சுன்னா நம்ம இந்த உலகத்தை அதிகமாக நேசிக்க மாட்டோம். நம்ம இயேசுவை அதிகமாக நேசிப்போம். நம்ம எதை அதிகமாக நேசிக்கிறோம் யோசித்து பாருங்க. சிலர் வேலையை அதிகமாக நேசிப்பாங்க. சிலர் அவங்களுக்கு இருக்கிற உடைமைகள், காராக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபோனாக இருக்கட்டும், அதை ரொம்ப நேசிப்பாங்க. சிலர் தன்னுடைய மனைவியை இல்லைன்னா கணவனை, பிள்ளைகளை அதிகமாக நேசிப்பாங்க. ஆனால் இந்த உலகம் என்பது அது கடந்து போகிற ஒன்றாய் காணப்படுகிறது. இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற நகைகள், இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற பணம், நம்மக்கிட்ட இருக்கிற ஞானம், இல்லை அப்படியாக நம்ம அதிலே அன்பு செலுத்தும் போது, இல்லை வேலை 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 வேலைன்னு சிலர் பார்த்திங்களா எப்போவும் வேலையிலேயே இருப்பாங்க. அவங்களுக்கு நேரமே இருக்காது. ஆண்டவருக்கென்று ஒரு நேரமுமே இருக்காது. எந்த காரியத்துக்கும் நேரம் இருக்காது. அப்படியாக வேலை செய்வார்கள். அந்த வேலையை அப்படியே ஒரு ஐடல் மாதிரி அவங்களுக்கு மாறிவிடும். ஒரு விக்கிரகத்தை போல அது மாறி விடுகிறது. அப்போ திடீரென்று வேலை இல்லை அப்படின்னு வரும்போது என்ன பண்ண முடியல? அவங்களால அந்த லைஃப் அவங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரியறது இல்லை. சிலருடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க 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 கடைசியில் பிள்ளைங்க கொஞ்சம் தூரத்தில் போகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு காரியம்னு சொல்லி வரும்போது அப்படியே மனம் உடைந்து போய்விடுகிறார்கள். அதான் ஆண்டவர் சொல்ற, உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள். எல்லாம் நமக்கு தேவை தான். வேலை தேவை, கணவன் தேவை, மனைவி தேவை, பிள்ளைங்க தேவை, பணம் தேவை தான். ஆனால் அதில் ரொம்ப நாட்டத்தை நம்ம செலுத்தக்கூடாது. அதில் போய் அதிகமான நேரத்தை செலவுப்படக்கூடாது. ஏன்னா அது நம்மளை விட்டு ஒரு நாள் போகக்கூடியவைகள். எல்லாமே கண் பார்வைக்கு நமக்கு தெரிகிற எல்லாமே ஒரு டெம்பரரியாக ஆண்டவர் இன்றைக்கி கொடுத்துருக்கிறாரு. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஒரு நல்ல கார் ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்களா? ஆண்டவரே நீங்கள் கொடுத்த காருக்காக ஸ்தோத்திரம். ஒரு ஃபோன் கொடுத்துருக்குறாங்களா? ஆண்டவரே இந்த ஃபோனுக்கு ஸ்தோத்திரம். உறவுகள் எல்லாமே கர்த்தர் கொடுத்த எல்லாத்துலேயுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை போய் நேசித்து அதுக்கு அப்படி பண்ணி இப்படி பண்ணி அந்த மாதிரியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். உலகத்தினுடைய காரியத்தில் அதிகமாய் அன்பு கூறாதிருங்கள். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது ஆண்டவர் சொன்னாங்க இல்லையா? 2 எஜமான், தேவனுக்கும் உலகத்துக்கும் உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. தேவனும் வேணும், உலகமும் வேணும், அப்படி இல்லை பிரியமா. தேவனுக்கு முதலிடத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே அதிகமாய் நேசிக்க வேண்டும். இன்றைக்கி பாருங்கள், அநேகர் ஏன் நீங்கள் சர்ச்சுக்கு வரல? ரொம்ப பிஸி, ரொம்ப வேலை, அதனால் என்னால் சர்ச்சுக்கு வர முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போயிடவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை விட்டு நம்மளை பிரிக்கிற எந்த ஒரு இதுக்கும் நம்ம முதலிடத்தை கொடுத்துடவே கூடாது. ஆமேன். அதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த வேலையில் நம்ம தேவனை முதலாவது வைக்க பழகி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறக்கூடாது. அப்படி என்றால், அப்படி நம்ம அன்பு கூர்ந்தால் நம்மிடத்தில் என்ன இல்லையா? தேவ அன்பு இல்லை. ஆண்டவருடைய அன்பு நம்ம இருதயத்தில் இல்லாததுனால தான் உலகத்தின் அன்பை தேடி போகிறோம். இன்னைக்கு ஏன் மற்ற அன்பை தேடி ஒரு சிலர் போகிறாங்க? அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல அந்த அன்பு கிடைக்காம போகும்போது எங்கேயோ போகிறாங்க. அவங்களால உண்மையாக இருக்க முடியாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனிடத்தில் எவ்வளோ அன்பு இருக்குது. தேவனை நாம் எவ்வளவாய் நேசிக்க முடியும். அதை விட்டு உலகத்துக்கு பின்னால் நம்ம ஏன் போனோம் பிரியமானவர்கள்? உலகத்தில் உள்ளவைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சத்தின் இச்சையும்
கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகத்தில் என்ன இருக்குது? இச்சைனா ஆசை. ஆசையினுடைய இன்னொரு ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டு தான் லஸ்ட், இல்லையா? இச்சை, ஆசை. அதை பார்த்த உடனே வாங்கணும், இதை பார்த்த உடனே வாங்கணும், அந்த நகை நல்லா இருக்குதுன்னு அதுக்காக இவ்வளோ தூரம் உழைக்கிறோம். அப்படியே நம்ம ஒரு 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 வலை மாதிரி ஒரு வலைக்குள்ளே போய் நம்ம சிக்கி கொள்ளுகிறோம். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். உலகத்தில் என்ன இருக்குது? மாம்சத்தில் இச்சை இருக்குது, கண்களில் இச்சை இருக்குது, பார்க்குறதெல்லாம் நமக்கு பிடித்தமாக இருக்குது. ஜீவனம், நல்ல ஜீவியம் வந்த உடனே ஒரு பெருமை வந்துடுது. இதெல்லாம் பிதாவால் உண்டானதே கிடையாது, இதெல்லாம் உலகத்தால் உண்டானவைகள். உலகமும் அதன் நிச்சயம் என்ன செய்துவிடும்? ஒளிந்து போய்விடும். இன்றைக்கி நம்ம வச்சுருக்கிற ஃபோன் இன்றைக்கி நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னொருத்தர் இன்னொரு ஃபோன் வாங்கின உடனே நீங்கள் அப்கிரேட் பண்ணலையா? இது எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா, இதில் எவ்வளோ அழகாக பிக்சர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்த உடனே நம்ம ஃபோன் பழசாக போயிடுது. அப்படிதானே? அதான் எல்லாம் ஒளிந்து போகிற காரியமாக இருக்குது இல்லை பிரியமானவர்களே? நம்முடைய நகைகளை பண்ணுறோம், ஒரு டிசைனில் பண்ணுறோம், அடுத்த டிசைன் வந்த உடனே இந்த டிசைனோட அது நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கிறோம். இதுதான் உலகம். ஆனால் தேவன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறார். ஆண்டவருடைய அன்பு எப்படி இருக்குது? அது நிரந்தரமான அன்பு. அல்லேலூயா. இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சில வேலை பார்க்குறாங்க, டே அண்ட் நைட்டாக வேலை பார்க்குறாங்க. திடீர்னு வேலையிலேருந்து அவங்கள ஃபயர் பண்ணிடுறாங்க. எடுத்துகிட்டு போங்க, ஒன்றுமே இல்லை, ஒரு இமெயில் பண்ணி நீங்கள் இனிமேல் வேலைக்கு வர வேண்டாம். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சனே, இந்த எம்ப்ளாயருக்காக நான் ராப்பகலாக உழைச்சனே, இப்படி என்னையா பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வேதனைப்படுகிறார்கள். ஏன்னா உலகம் அப்படி தான். உலகம் நம்மளை யூஸ் பண்ணோம். வேலையில் இருக்கிறவங்களோ மற்றவங்களோ நம்மளை யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி பிள்ளைங்களை ரொம்ப நேசிக்கிறோம். பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்து பெரியவங்களானதுக்கப்புறமா தேவைக்காக நம்மிடத்தில் வருவார்கள். பிள்ளைங்க நம்மளை யூஸ் பண்ணாங்க. அப்போ என் வாழ்க்கையே இந்த பிள்ளைக்காக தானே இருந்தேன், இப்படி பண்ணிட்டாங்களே. பிரியமானது, அதுதான் உலகம். உலகத்தினுடைய சிநேகம், உலக அன்பு எல்லாமே அப்படி தான். ஆனால் தேவனுடைய அன்பு அப்படி அல்ல. ஆமென். கர்த்தருடைய அன்பு அப்படிப்பட்டது அல்ல. ஆண்டவர் நம்மளை யூஸ் பண்ணுறாரா? யோசித்து பாருங்கள். ஆனால் நம்மகிட்ட இருந்து என்ன பிரியமானவர்களை எதிர்பார்க்குறாரு? அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை நேசிக்கிறாரு. இன்னைக்கு யாராவது நம்மளுக்கு அதை செய்வாங்களா? இல்லை, இல்லையா? அப்போ நம்ம உலகத்தை நேசிக்கலாமா? தேவனை விட நான் உலகத்தை அதிகமாக நேசிக்கக்கூடாது. ஆண்டவரை விட நான் எதையுமே அதிகமாக நேசிக்கக்கூடாது. ஆண்டவர் தான் என்னுடைய ஃபஸ்ட் லவ், என்னுடைய முதல் அன்பு. இன்னைக்கு காலையில் நம்ம ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம், இல்லையா? ஆண்டவரை நேசிக்கிறதுனால தான் நம்மளால் வர முடியுது. இல்லைன்னா நம்ம எவ்வளோ டயர்டாக இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம தூங்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இல்லை, நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனோம், ஆண்டவரிடத்தில் நான் போகணுன்னு சொல்லி ஓடி வருகிறோம். இந்த தேவ அன்பு எப்போதும் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அப்படின்னா உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறக்கூடாது. ஆமென். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?